ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏ கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டிவ் பேசிவ் கேரக்டர் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற கரெக்ட் தான் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் கேரக்டர் தான் சொல்கிறேன். ஆக்டிவ் கேரக்டரில் வந்து ஃபஸ்ட்டில் என்ன இருக்குன்னா லுக்கேட்டா தான் இருக்குது. லுக்கேட்டா கேரக்டர் வந்து எனிமையை கில் பண்ண 50 ஹெச்பியாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கேரக்டர் என்னென்னா ஆண்டனியோ கேரக்டர் தான். இந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் 25 ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். வீடியோ பார்க்குறவங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேரக்டர் என்னென்னா கப்பாலா கேரக்டர் தான். இந்த கேரக்டர் வந்து பிஆர் சிஹெச் எல்லா மேட்ச்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேங்க் புஷ் பண்ணும்போது. இந்த கேரக்டர் கூட இன்னொரு பெட்டு சொல்கிற பெட் நான் காமிக்கிறேன். அந்த பெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோ இந்த பெட்டு தான். இந்த பெட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன கேரக்டர் எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா ரேங்க் புஷிங் மேட்ச்சில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேரக்டர் என்னென்னா கேரக்டர் தான். அந்த கேரக்டரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இபியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும், இபி ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணலாம், ஜோன் சர்வேயிங் கேரக்டர்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ சொன்ன ஆக்டிவ் கேரக்டர் எல்லாத்துக்குமே பேசிவ் கேரக்டரு நான் சொல்கிறது யூஸ் பண்ணலாம் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் விருப்பத்துக்கு வச்சு ஆடுங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற பேசிவ் கேரக்டர் என்னென்னா கெல்லி தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கெல்லி கேரக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா கெல்லி கேரக்டர் வந்து ரன்னிங் ஸ்பீட் வேகமாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு மற்ற கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது கெல்லி வந்து கொஞ்சம் ரன்னிங் ஸ்பீடு வேகமாக இருக்கும். அதனால் அது நீங்கள் பேசிவ் வச்சிங்கன்னா ரன்னிங் ஸ்பீடு மூவ்மெண்ட் வேகமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் கேரக்டர். இந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மஷ்ரூமு மெடிக்கெட்லாம் 25% வேகமாக யூஸ் பண்ணுவான். அதனால் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இந்த கேரக்டருக்கு வந்து எந்த பண்டில் போட்டாலுமே கரெக்டாக சூட் ஆகும். அதனால் இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு இன்னும் பிடிச்சிருக்கு ரொம்ப. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை கைஸ்.